Hi friends, my name is Sendil. Welcome to our channel English Pesa Asaya. In this class, I am going to teach you one important lesson in English. Okay? அது என்னன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. Let's get started. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான் சொல்லி கொடுக்க போறேன். கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். ஓகேவா? சோ அது என்னன்னா use to, get used to and be used to. ஸோ இதுக்கு இங்கிலீஷ்ல வந்து phrases அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஒரு verb அதுக்கப்புறம் ப்ரிபோசிஷன் அந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகள் சேரும்போது அதை நம்ம phrases அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்னைக்கு இந்த மூணு phrases பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸோ வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் த்ரீ phrases? ஓகே, வித் எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எடுத்துக்காட்டுகளோட உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி you should know how to pronounce these phrases. இது எப்படி நம்ம pronounce பண்ணணும்? Pronunciation is very important in English, right? Okay, so first of all, you should learn how to pronounce these three phrases. Let's see. So, இதை நம்ம எப்படி வாசிக்க கூடாது அப்படின்னா used to. used to அப்படின்னு நம்ம வாசிக்க கூடாது. நம்ம எப்படி வாசிக்கணும் அப்படின்னா used to. அந்த D வந்து அப்படி சைலண்ட் ஆயிரும். ஓகே, so you should not pronounce this ed. used to. So இந்த D வந்து சைலண்ட் ஆயிருது. ஓகே, அதே மாதிரி இதை வாசிக்கும் போது get used to, be used to. Okay, so let's see the difference between these three phrases. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, நீங்க லைக் பண்றது மூலமா நிறைய பேருக்கு நம்ம சேனல் வந்து பயனுள்ளதா இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். கான்செப்ட் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். இங்கிலீஷ்ல நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் டு, இதுக்கான மீனிங் தெரியணும். இங்கிலீஷ்ல வந்து நம்ம என்னதான் நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் அதெல்லாம் நம்ம வந்து கத்துக்கிட்டாலும் ஸோ யூ ஷுட் நோ த கான்செப்ட். யூஸ் டு அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ். ஓகே, கெட் யூஸ் டு இஸ் ஆல்சோ அண்ட் அனதர் ஃப்ரேஸ். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் மீனிங் உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் வந்து யூஸ் டு பத்தி நான் சொல்றேன். தமிழ்ல வந்து வழக்கமாக அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். பட் அதை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்றேன். இங்க பாருங்க, something we did in the past. something அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த we did அப்படின்னா நம்ம செஞ்சிருப்போம். in the past, பாஸ்ட்ல ஒரு விஷயத்த நம்ம பண்ணிருப்போம். we don't do now, we don't do that now. அந்த விஷயத்த நம்ம இப்ப பண்ண மாட்டோம். பாஸ்ட்ல ஒரு விஷயத்த பண்ணிருப்போம், இப்போ நம்ம அதை பண்ணிருக்க மாட்டோம். நல்லா கவனிங்க, பாஸ்ட்ல ஒரு விஷயத்த நம்ம வழக்கமா பண்ணிருப்போம், இப்ப அதை பண்ணிருக்க மாட்டோம். ஞாபகம் வச்சுட்டீங்களா? நெக்ஸ்ட், ரிப்பீட்டட் ஆர் ரொட்டீன் பாஸ்ட் ஆக்ஷன்ஸ். தொடர்ச்சியா ஒரு விஷயத்த பாஸ்ட்ல பண்ணிருப்போம், ஆனா இப்ப பண்ணிருக்க மாட்டோம். அவ்வளவுதான். சிம்பிளான லாஜிக் என்னன்னா, ஒரு விஷயத்த வழக்கமா நம்ம இறந்த காலத்துல பண்ணிருப்போம், பாஸ்ட்ல பண்ணிருப்போம், பட் இப்போ அதை பண்ண மாட்டோம். அந்த இடத்துல தான் நம்ம யூஸ் டு யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வழக்கமா ஜிம்முக்கு போவேன். நான் சின்ன குழந்தையா இருக்கும் போது வழக்கமா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியே விளையாடுவேன். ஓகே, நான் யங்கா இருக்கும் போது நான் வழக்கமா மூவிஸ் பார்க்க தியேட்டருக்கு போவேன். ஓகே, ஸோ வழக்கமா ஒரு விஷயத்த பாஸ்ட்ல பண்ணியிருப்பீங்க, ஆனா இப்ப அதை பண்ணிருக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், I used to watch cartoons. I used to watch cartoons. நான் வந்து வழக்கமா கார்ட்டூன் பார்ப்பேன். எப்போ? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் சேர்த்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, when I was a child, I used to watch cartoons. நான் ஒரு குழந்தையா இருக்கும்போது கார்ட்டூன்ஸ் பார்ப்பேன், ஆனா இப்ப பார்ப்போமா? நோ, ஐ டோன்ட் டூ தட் நவ். அதான் இங்க கொடுத்துருக்கோம், we don't do now. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இப்போ அதை பண்ண மாட்டோம். ஐ யூஸ் டு வாட்ச் கார்ட்டூன்ஸ். நான் கார்ட்டூன்ஸ் பார்ப்பேன் வழக்கமா நான் கார்ட்டூன்ஸ் பார்ப்பேன், இப்போ பார்க்க மாட்டேன், பாஸ்ட்ல பண்ணியிருக்கேன். நான் குழந்தையா இருக்கும் போது கார்ட்டூன்ஸ் பார்த்துருக்கேன். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? அப்போ இந்த இடத்துல யூஸ் டு அப்படிங்கிறதுக்கு வழக்கமாக அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. ஓகே, வழக்கமாக அப்படின்னு அர்த்தம்.
அதே மாதிரி அந்த விஷயம் வந்து இப்போ கண்டினியூ ஆகாது, பாஸ்ட்லேயே முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் கெட் யூஸ் டு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? ஸோ கெட் யூஸ் டு அப்படிங்கிறது என்னன்னா ஒண்ணுமே இல்லை, பழகி விடுறது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்றேன் அதோட டெஃபினிஷனை. இட் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னா someone is familiar with or accustomed to something. இப்போ someone யாரோ ஒருத்தர் is familiar with ஒரு விஷயத்தை பண்ணி பண்ணி அதே பழகிறது, அதான் familiar with அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, accustomed. accustomed அப்படின்னா பழகி விடுதல் அப்படின்னு அர்த்தம். accustomed to something, familiar with something, ஒரு விஷயத்துக்கு பழகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனா டைம்ல வந்து மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த மாஸ்க் வேர் பண்ணி 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 நமக்கு என்ன ஆயிரும், அதுக்கே நம்ம பழகிறோம் இல்லையா? அவ்வளவுதான். ஒரு விஷயம் வந்து முதல்ல பாக்குறதுக்கு பண்றதுக்கு பிடிக்காம இருக்கும். இப்போ புதுசா நம்ம வந்து ஹாஸ்டல்ல போய் ஜாயின் பண்றோம் நம்மளோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக. ஸோ ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்குறோம், முதல்ல அது பழகாது. ஸோ போக 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 பழகிரும் இல்லையா? அந்த மாதிரி அந்த பழகி விடுதல், அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், கெட் யூஸ் டு யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இன்னொரு விஷயம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த யூஸ் டுங்கிற வார்த்தையை நம்ம வந்து பாஸ்ட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும், ப்ரெசன்ட் ஈவெண்ட்ஸ் அல்லது ஃபியூச்சருக்கு நம்மளால பயன்படுத்த முடியாது. ஆனா இந்த கெட் யூஸ் டுங்கிற வார்த்தையை நம்ம பாஸ்ட்லையும் பயன்படுத்தலாம், ப்ரெசன்ட்லையும் பயன்படுத்தலாம், ஃபியூச்சர்லையும் பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் இங்க எழுதி போட்டிருக்கேன். ஐ காட் யூஸ் டு waking up at 6 AM. இந்த இடத்துல ஏன் காட் போட்டிருக்கேன்? ஏன்னா கெட்டோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து காட், அதனால இங்க போட்டிருக்கேன். ஓகே, ஐ காட் யூஸ் டு waking up at 6 AM-னா நான் காலையில 6 மணிக்கு எந்திக்கிறதுக்கு பழகி விட்டேன் அப்படின்னு அர்த்தம். பழகி விட்டேன் பாஸ்ட். ஓகே, ஏற்கனவே பழகிட்டேன். ஐ காட் யூஸ் டு waking up at 6 AM, 6 மணிக்கு எந்திக்கிறது நான் பழகிட்டேன். இப்போ இதே இடத்துல நீங்க ப்ரெசன்ட் டைம் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் I am getting used to waking up at 6 AM. So got used to பதிலா இங்க வந்து I am getting used to waking up at 6 AM. நான் 6 மணிக்கு எந்திக்கிறதுக்கு பழகிக்கிட்டு இருக்கேன். ப்ரெசன்ட்டை நீங்க சொல்லலாம். ஸோ ஃபியூச்சர்லயே நீங்க சொல்லலாம். அது எப்படி அப்படின்னா I will get used to waking up at 6 AM. ஃபியூச்சர் நம்ம will போடுவோம், அவ்வளவுதான். ஸோ நான் 6 மணிக்கு எந்திக்கிறதுக்கு பழகுவேன். காட் இட்? இந்த மாதிரி வந்து பாஸ்ட்லையும் சரி, ப்ரெசன்ட்லையும் சரி, ஃபியூச்சர்லையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். பட் இதுக்குன்னு சொல்லிட்டு தனியான ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸ்ட்ரக்சர்னா அதோட வடிவம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இருக்கு. So now I am going to explain the structure for used to and get used to with examples. Used to இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் வந்து used to அப்படிங்கிற அந்த வார்த்தை வரும், ஃப்ரேஸ். அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் இருக்கும். ஸோ பேஸ் ஃபார்ம்னா ஒன்றும் கிடையாது, ஒரு வேர்போட ப்ரெசன்ட் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கெட் யூஸ் டு இந்த வார்த்தையை வந்து நம்ம இந்த ஃப்ரேஸை வந்து நம்ம பயன்படுத்தும் போது 3 விதமா பயன்படுத்தலாம். பாஸ்ட்லையும் பயன்படுத்தலாம், ப்ரெசன்ட்லையும் பயன்படுத்தலாம், ஃபியூச்சர்லையும் பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வரும், அதுக்கப்புறம் பாருங்க காட் யூஸ் டு. காட் அப்படிங்கிறது இந்த கெட்டோட பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, காட் யூஸ் டு பழகி விட்டேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ப்ரெசென்ட்ல வந்து நம்ம இங்க கெட் யூஸ் டுங்கிறத அப்படியே பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி கண்டினியூஸ் ஃபார்ம் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். ஐ ஆம் கெட்டிங் யூஸ் டு, நான் ஒரு விஷயத்துக்கு பழகிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹீ இஸ் கெட்டிங் யூஸ் டு. ஸோ இந்த கெட்டிங் யூஸ் டு யூஸ் பண்றதுக்கு முன்னாடி மட்டும் சப்ஜெக்டுக்கு அப்புறமா ஆம் வரும், அப்படி இல்லைன்னா இஸ் வரும், அப்படி இல்லைன்னா வந்து ஆர் வரும். ஓகே, இந்த கெட்டிங் யூஸ் டு, இந்த கெட்டிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி மட்டும், ஏன்னா கெட்டிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை குறிக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஆம் இஸ் ஆர் போடுவோம், அதை மறந்துடக்கூடாது நீங்க. சப்ஜெக்டுக்கு அப்புறமா இந்த 3ல ஏதாவது ஒன்று வரும் சப்ஜெக்டை பொறுத்து. ஸோ ஐ வந்தா ஆம் வரும், ஹீ ஷீட் வந்தா இஸ் வரும், யூவி தே வந்தா ஆர் வரும். இது எதுக்கு முன்னாடி மட்டும்? கெட்டிங் யூஸ் டுக்கு முன்னாடி மட்டும். இதே இது ஃபியூச்சர், நான் பழகிடுவேன், கிரிக்கெட் விளையாட பழகிடுவேன், பழகி விடுவேன், அதுக்கு வந்து will get used to. That's it. ஓகே, ஸோ இதுக்கு அப்புறமா வந்து என்ன வரும் அப்படின்னா, இங்க நம்ம பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணோம், ஆனா இதை இங்க யூஸ் பண்ண முடியாது.
ஒன்று நவுன் வரும், பெயர் சொல் வரும், அப்படி இல்லைன்னா ப்ரொனவுன் வரும். ப்ரொனவுன் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருப்போம். என்னென்ன ப்ரொனவுன்ஸ் இருக்கு? நமக்கு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஹிம், ஹெர், ஐ, யூ, வி, தே எல்லாமே ப்ரொனவுன்ல தான் வரும். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அது வரும். ஸோ நவுனுக்கு எக்ஸாம்பிள் சிட்டி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்ட், ஸ்கூல், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நமக்கு நவுன்ல வரும். அப்படி இல்லைன்னா வெர்பு வரும். பட் அந்த வெர்போட என்ன சேர்க்க வேண்டியிருக்கும்? கண்டிப்பா ஐஎன்ஜி சேர்க்க வேண்டியிருக்கும். இதே மாதிரி சும்மா நம்ம பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்பை நம்ம அப்படி போட முடியாது. நீங்க வந்து கண்டிப்பா ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ யூ ஹாவ் டு ஆட் ஐஎன்ஜி டு த வெர்ப். வெர்ப் கூட ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ ஜெரண்ட் ஃபார்ம் வரும். இந்த மூணுல ஏதாவது ஒன்று வரும். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இவ்வளவுதானா அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா தோணும். கவனிங்க, இங்க பாருங்க. நான் வழக்கமாக கிரிக்கெட் விளையாடுவேன். இப்போ இல்ல, பாஸ்ட்ல. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? நான் அப்படின்னு இருக்கு, அதான் இங்க சப்ஜெக்ட். ஸோ ஐ யூஸ் டு. வெர்ப் என்னது? விளையாடுறது. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? பிளே. ஸோ அந்த ஜஸ்ட் நீங்க வந்து அந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ யூஸ் டு பிளே, நான் வழக்கமா விளையாடுவேன். என்னது? கிரிக்கெட். தட்ஸ் இட். ஐ யூஸ் டு பிளே கிரிக்கெட். ஸோ அவன் வழக்கமா கிரிக்கெட் விளையாடுவான். ஹி யூஸ் டு பிளே கிரிக்கெட். செந்தில் வழக்கமா கிரிக்கெட் விளையாடுவான், ஆனா இப்போ இல்லை. ஸோ செந்தில் யூஸ் டு பிளே கிரிக்கெட். நாட் நவ், இப்போ கிடையாது. ஓகே, ரைட். ஸோ இங்க அப்படி இங்க வந்துருங்க. இங்க வந்து வழக்கமா விளையாடுவேன், ஆனா இங்க என்ன பாருங்க, நான் கிரிக்கெட் விளையாட பழகிவிட்டேன். நான் கிரிக்கெட் விளையாட பழகிட்டேன். ஏற்கனவே நான் கிரிக்கெட் விளையாட பழகிக்கிட்டேன். ஸோ இது எதை குறிக்குது? பாஸ்டா, பிரசன்டா, ஃபியூச்சரா? மூணு சிச்சுவேஷனுமே இங்க ஒர்க் அவுட் ஆகும். இது எதை குறிக்குது? பழகிவிட்டேன், பாஸ்ட குறிக்குது. அப்ப இந்த மூணுல என்ன யூஸ் பண்ணுவீங்க? காட் யூஸ் டு. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் என்னது? நான் அப்படின்னு இருக்கு. ஸோ ஐ போடுறீங்க. ஸோ காட் யூஸ் டு. காட் அப்படிங்கிறது இந்த கெட்டோட பாஸ்ட் ஃபார்ம், ரைட்? ஸோ ஐ காட் யூஸ் டு. நெக்ஸ்ட் என்னது? இங்க வந்து விளையாட அப்படின்னு வந்திருக்கு. விளையாடுறதுங்கிறது வெர்ப் தான். ஸோ அந்த வெர்போட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ ஐ காட் யூஸ் டு பிளேயிங். பிளேன் போட்ட தப்பு. நெக்ஸ்ட் மிச்சம் என்ன வார்த்தை இருக்கு? கிரிக்கெட். I got used to playing cricket. I got used to playing cricket. நான் கிரிக்கெட் விளையாட பழகிட்டேன். Got it? Next sentence. நான் அதற்கு பழகி விடுவேன். ஏதோ ஒரு விஷயத்துக்கு நான் அதுக்கு பழகிடுவேன். ஏதோ ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, நீங்க சொல்றீங்க நான் அதுக்கு பழகிடுவேன். பழகி விடுவேன். இனிமேதான் நீங்க பழகி முடிக்க போறீங்க. அப்ப அது எதை குறிக்குது? இட் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபியூச்சர். ஓகே, ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் என்னது? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. ஸோ ஃபியூச்சரை குறிக்கிறதா இருந்தா என்ன யூஸ் பண்ணுவீங்க? வில் கெட் யூஸ் டு. எழுதிடலாமா? ஐ வில் கெட் யூஸ் டு. அதற்கு அப்படின்னு இருக்கு. அது அப்படின்னா என்னது? அது ஒரு ப்ரொனவுன். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? இட். அவ்வளவுதான். இட் போட்டாலும் சரி, தட் போட்டாலும் சரி, ரெண்டுமே கரெக்ட் தான். I'll get used to it. I'll get used to it. நான் அதுக்கு பழகிடுவேன். I'll get used to that. நான் அதுக்கு பழகிடுவேன். Whatever. So that's it. நான் வந்து ஹாஸ்டல் லைஃப்க்கு பழகிடுவேன். அதை எப்படி சொல்லுவீங்க? இங்கிலீஷ்ல சொல்லுங்க. நான் ஹாஸ்டல் லைஃப்க்கு பழகி விடுவேன். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்பதான் வந்து யூ ஆர் ஜாயினிங் இன் நியூ ஹாஸ்டல். நீங்க சொல்றீங்க நான் ஹாஸ்டல் லைஃப்க்கு பழகி விடுவேன். அதை எப்படி சொல்லுவீங்க? ஹாஸ்டல் லைஃப் அப்படிங்கிறது நவுன். அதை எப்படி சொல்லலாம்? ஐ வில் கெட் யூஸ் டு ஹாஸ்டல் லைஃப். இந்த இட்டுக்கு பதிலாக இங்க என்ன வரும்? ஹாஸ்டல் லைஃப். தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? வாசிச்சு பாருங்க. ஐ காட் யூஸ் டு பிளேயிங் கிரிக்கெட். ஐ வில் கெட் யூஸ் டு இட். இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் நான் இதுல இருந்து கேட்க போறேன். நான் அதற்கு பழகி விடுவேன் அப்படின்னு இருக்கு. இதை எடுத்துட்டு நான் அதற்கு பழகிவிட்டேன். ஏற்கனவே நீங்க பழகிட்டீங்க. பழகிவிட்டேன் அப்படின்னு இருக்கு. இதை எப்படி சொல்லுவீங்க? எல்லாரும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதற்கு பழகிவிட்டேன். நான் அதற்கு பழகிவிட்டேன். பாஸ்ட். சப்ஜெக்ட் என்ன? ஐ காட் யூஸ் டு. I got used to it.
That's it. I got used to it. நான் அதுக்கு பழகிவிட்டேன். சிம்பிளா இருக்கா? அவ்வளவுதான். கடைசியா இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இப்போ இந்த சென்டென்ஸ் நான் அப்படியே எடுத்துறேன். இப்போ நான் இதுல இருந்து கேட்கிறேன் உங்களுக்கு. நான் கிரிக்கெட் விளையாட பழகிவிட்டேன் அப்படின்னு இருக்கு. இப்போ நீங்க சொல்றீங்க நான் கிரிக்கெட் விளையாட பழகி கொண்டிருக்கிறேன். அதை எப்படி சொல்லுவீங்க? நான் கிரிக்கெட் விளையாட பழகி கொண்டிருக்கிறேன். அது எதை குறிக்குது? பழகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா பிரசன்ட்ல நடக்கிற ஒரு கண்டினியூஸான செயல். அதை எப்படி சொல்லுவீங்க? கெட்டிங் யூஸ் டு. யூஸ் பண்ணி ஆன்சர் எழுதலாமா? இல்ல ஆன்சர் பண்ணுங்க. நிறைய பேர் இப்ப ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஐ. ஸோ கெட்டிங் யூஸ் டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஆம், இஸ், ஆர் மூணுல ஏதாவது ஒன்று வரும் சப்ஜெக்டை பொறுத்து. ஸோ ஐ வந்திருக்கப்ப என்ன வரும்? ஆம். ஐ ஆம் getting used to playing cricket. I am getting used to playing cricket. நான் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பழகிக்கிட்டு இருக்கேன். ஈஸியா இருக்கா? அவ்வளவுதான். இதே இது நான் கிரிக்கெட் விளையாட பழகி விடுவேன். ஸோ ஃபியூச்சர்ல தான் நான் பழகி முடிக்க போறீங்க. பழகி விடுவேன் அப்படின்னா எப்படி சொல்லணும்? இதே தான், பட் ஐக்கு அப்புறமா என்ன வரும்? ஐ வில் கெட் யூஸ் டு பிளேயிங் கிரிக்கெட். தட்ஸ் இட். ஈஸியா இருக்கா? ஸோ இப்போ இதுல இருந்தா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். இந்த யூஸ் டு, அப்புறம் காட் யூஸ் டு, கெட்டிங் யூஸ் டு, வில் கெட் யூஸ் டு, இதை வச்சு சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஈஸியா இருக்கா? எப்படி இருக்கு? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? குட். நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஸோ ஐ ஹாவ் ரிட்டன் 4 sentences. ஓகே, 1 2 3 4. ஸோ இந்த 4 sentencesக்கும் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். நீங்க அமைதியா இருக்கக்கூடாது. இதே மாதிரி சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? ரைட். இங்க பாருங்க. அவள் வழக்கமாக மிகவும் நன்றாக நடனம் ஆடுவாள். வழக்கமா அவள் நல்லா டான்ஸ் ஆடுவா, பட் இப்போ இல்ல. இது எதை குறிக்குது? பாஸ்ட்ல நடந்த ஆக்ஷன்ஸ். இதுக்கு எப்படி சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஜெக்ட் முதல்ல இங்க என்னது? அவள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she used to. பேஸ் வெர்ப் என்னது? நடனம் ஆடுறதான் வெர்ப். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டான்ஸ். மிகவும் நன்றாக. நன்றாகனா வெல், மிகவும் நன்றாகனா வெரி வெல். She used to dance very well. She used to dance very well. அவள் மிகவும் நன்றாக நடனம் ஆடுவாள் வழக்கமா, பட் இப்போ கிடையாது. நாட் நவ். அதை மனசுல வச்சுக்கணும். ஓகே. நாங்கள் வழக்கமாக சேர்ந்து படங்கள் பார்ப்போம். நாங்க வழக்கமா சேர்ந்து மூவிஸ் பார்ப்போம். இதை எப்படி சொல்லுவீங்க? இதெல்லாம் சின்ன வயசுல நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, இப்போ கிடையாது. ஸோ நாங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? we used to. குட். நிறைய பேர் சூப்பரா ஆன்சர் பண்றீங்களே. வெரி குட். ஸோ we used to. பேஸ் வெர்ப் என்னது? பேஸ் வெர்ப்னா பிரசன்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். அவ்வளவுதான். பேஸ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். பாக்குறது, படம் பாக்குறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வாட்ச். படங்கள், அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? மூவிஸ். ஓகே. சேர்ந்து, டுகெதர். அவ்வளவுதான். we used to watch movies together. We used to watch movies together. So இந்த மாதிரி ரீடிங் ப்ராக்டிஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. நல்லா நீங்க ரீட் பண்ணவும் கத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன். அவன் அவனுடைய புதிய வேலைக்கு பழகி கொண்டிருக்கிறான். ஒரு புது வேலையில ஒருத்தன் ஜாயின் பண்ணிருக்கான். அந்த புதிய வேலைக்கு அவன் பழகிட்டு இருக்கான். அதை எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாமா? பழகி கொண்டிருக்கிறான் பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்கிற ஒரு கண்டினியூஸான ஆக்ஷன். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? கெட்டிங் யூஸ் டு. பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் என்னது? அவன். அதுக்கு இங்கிலீஷ்ல he. ஸோ கெட்டிங் யூஸ் டு யூஸ் பண்ணா அதுக்கு முன்னாடி am அல்லது is அல்லது are வரும். ஸோ என்ன போடுவீங்க? he is. he வந்தா is யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். he is getting used to. ஓகே. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? அவனுடைய புதிய வேலை. அவனுடைய புதிய வேலைங்கிறது வெர்பா இல்ல நவுனா? வேலைங்கிறது ஒரு அவனோட வேலை அப்படிங்கிறது ஒரு நவுன் தான். அது ஒரு பெயர் சொல். ஸோ அது என்ன எழுதுவீங்க? he is getting used to his new job. அவ்வளவுதான்.
he is getting used to his new job. அவன் அவனோட புதிய வேலைக்கு பழகி கொண்டிருக்கிறான். நான் சீக்கிரமாக எழுவதற்கு பழகிவிடுவேன். நான் சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கு பழகிடுவேன். காலையில சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கு நான் பழகிடுவேன். எப்படி சொல்லுவீங்க? பழகி விடுவேன். ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? will get used to. ஃபர்ஸ்ட் இங்க சப்ஜெக்ட் என்னது? நான். அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ. ஓகே, ஸோ will get used to அதை அப்படியே போட்டுடலாம். I will get used to. இப்பதான் முக்கியமான இடம். எழுவதற்கு பழகி விடுவேன். இங்க எது வெர்பு? எந்திரிக்கிறதா வெர்பு. அதுக்கு இங்கிலீஷ்ல wake up. ஆனா இங்க வெர்பு வந்தா என்ன சேர்க்கணும்? ing சேர்க்கணும். waking up. So I will get used to waking up. சீக்கிரமாக early. I will get used to waking up early. நான் சீக்கிரமா எந்திரிக்கிறதுக்கு பழகிடுவேன். That's it. ஈஸியா இருக்கா? கஷ்டமா இருக்கா? ஈஸியா இருக்கா? நான் ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ரக்சர், ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ், அவ்வளவுதான். ஸோ இங்கிலீஷ்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம சேனல்ல என்ன பண்ணிட்டே இருக்க போறோம்? அப்லோட் பண்ணிட்டே இருக்க போறோம். இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். பட் அவங்களோட சேர்ந்து நீங்களும் கத்துக்கோங்க. அதை விட சிம்பிளா இருக்கும். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் நான் போர்டில் அந்த இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது நான் எழுதி போட்டிருந்தேன். பி யூஸ் டு அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதி போட்டிருந்தேன், பாத்தீங்களா? அது ஒண்ணுமே இல்லை. அதுக்கும் ஆன்சர் இங்கேயே தான் இருக்கு. ஸோ பி யூஸ் டு அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த ஆம் இஸ் ஆர் பயன்படுத்துறோம் இல்லையா? ஆம் கெட்டிங் யூஸ் டு, இஸ் கெட்டிங் யூஸ் டு, ஆர் கெட்டிங் யூஸ் டு, இதை தான் நம்ம வந்து பி யூஸ் டு அப்படின்னு சொல்லுவாங்க. பீனா பி வெர்ப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஆம் இஸ் ஆர் இதான் பி வெர்ப். இதை பயன்படுத்துறதுக்கு பேர் தான் பி யூஸ் டு. அது தனியா நம்ம படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த லைன் தான் பி யூஸ் டு. இட் ஆல்சோ கால்ட் அஸ் பி யூஸ் டு. சிம்பிளா இருக்கா? ஓகே, ஸோ இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், நீங்களே ஆன்சர் பண்ண போறீங்க ஈஸியா. பார்க்கலாமா? ஐ ஹாவ் ரிட்டன் 3 sentences. 3 sentences எழுதி போட்டிருக்கேன். இதுக்கு நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ எங்க வந்து யூஸ் டு வரும், எங்க காட் யூஸ் டு வரும், எங்க கெட்டிங் யூஸ் டு வரும், ஓகே, எங்க வில் யூஸ் டு வரும் அப்படிங்கிறத நான் யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். நான் வழக்கமாக அவனை சந்திப்பேன். இப்போ இல்ல, பாஸ்ட்ல. நான் வழக்கமா அவனை சந்திப்பேன். இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஆன்சர் பண்ணுங்க. அவர்கள் நகர வாழ்க்கைக்கு பழகி கொண்டிருக்கிறார்கள். அவங்க சிட்டி லைஃப்க்கு பழகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நகர வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு நவுன். பழகி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப என்ன வரும்? நீங்க தான் சொல்லணும். அவன் கார் ஓட்டுறதுக்கு பழகி விட்டான். அவன் கார் ஓட்டுறதுக்கு பழகிட்டான். இது எப்படி சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு 20 seconds டைம். அதுக்குள்ள ஆன்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்பவே நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். குட், செம்மையா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. வெரி குட். யாரும் அமைதியா இருக்க கூடாது. எல்லாரும் ஆன்சர்ஸ் சொல்லுங்க. கடைசியா வந்து உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட்ல சொல்லணும் நீங்க. டைம்ஸ் அப். ஓகே, லெட்ஸ் டிஸ்கஸ் த ஆன்சர்ஸ். செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஆன்சர்ஸ் பண்ணி முடிக்காட்டாலும் பரவாயில்ல. இப்ப கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், நான் வழக்கமாக அவனை சந்திப்பேன். இது எப்போ நடந்த விஷயம்? பாஸ்ட்ல நடந்த விஷயம்னு சொல்லிட்டேன் உங்ககிட்ட. ஓகே, இதுக்கு எப்படி சொல்லலாம்? வழக்கமாக யூஸ் டு. ஸோ சப்ஜெக்ட் வந்து நான், ஐ யூஸ் டு. வெர்ப் என்னது? சந்திப்பேன், மீட் பண்றது. அதுக்கு இங்கிலீஷ்ல மீட். அவனை அப்படின்னு இருக்கு, him. I used to meet him. I used to meet him. அவர்கள் நகர வாழ்க்கைக்கு பழகி கொண்டு இருக்கிறார்கள். அவங்க சிட்டி லைஃப்க்கு பழகிக்கிட்டு இருக்காங்க. இது பிரசன்ட்ல தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு செயல். இப்ப எப்படி சொல்லலாம்? சோ அவர்கள்னா தே. இப்ப நடந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? கெட்டிங் யூஸ் டு. அந்த கெட்டிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஆம், இஸ் அல்லது ஆர் யூஸ் பண்ணணும். சோ இங்க தே வந்திருக்கு, அதனால நான் ஆர் யூஸ் பண்றேன். தே ஆர் கெட்டிங் யூஸ் டு. நகர வாழ்க்கை என்னது? சிட்டி லைஃப். யூஸ் டு த city life. They are getting used to the city life.
அவன் கார் ஓட்டுறதுக்கு பழகிட்டான் முடிஞ்சிருச்சு. அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? got used to. ஸோ அவன்கிறது இங்க சப்ஜெக்ட். ஸோ he got used to. இங்க வேர்ப் என்னது? ஓட்டுறதுங்கிறது வேர்ப் தான் வந்திருக்கு. ஒன்று நவுன் வரலாம், இல்ல ப்ரொனவுன் வரலாம், அல்லது வேர்ப் வரலாம். இங்க நமக்கு என்ன வந்திருக்கு? வேர்ப் வந்திருக்கு. ஸோ ஓட்டுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? டிரைவ். அப்படியே போட்டுடலாமா? போடக்கூடாது, ஐஎன்ஜி சேர்க்கணும். ஸோ டிரைவிங். used to driving car. driving a car. அவன் கார் ஓட்டுறதுக்கு பழகிட்டான். he got used to driving a car. இந்த இடத்துல நீங்க வந்து a car அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான், இல்ல the car அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் சொல்றேன். ஸோ he got used to driving a car அப்படின்னா பொதுவா அவன் எந்த கார் கொடுத்தாலும் ஓட்டுவான். எந்த கார் ஓட்டுறதுனால அவன் பழகிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஸோ he got used to driving the car அப்படின்னா அவன் பர்டிகுலரா ஒரு கார்ல பழகிருப்பான். அவங்க கார் வச்சிருந்திருப்பாங்க, அந்த ஸ்பெசிபிக் காரை மட்டும் ஓட்டுறதுக்கு அவன் பழகிருக்கான்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து ஸ்பெசிபிக் கார், இது வந்து காமனா சொல்றது எந்த கார்னாலும். ஓகே, he got used to driving a car or driving the car, both are correct. அந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியணும். இந்த மாதிரி சின்ன சின்ன நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஈஸியா இருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களோட ஃபீட்பேக் அதை மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். நான் வழக்கமாக பள்ளிக்கு போவேன். நான் வழக்கமா ஸ்கூலுக்கு போவேன். இப்போ இல்ல, சின்ன பிள்ளையா இருக்கும் போது. ஓகே, பாஸ்ட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட், ரொட்டீன் ஹேபிட், ரொட்டீன் ஆக்ஷன். நான் வழக்கமா ஸ்கூலுக்கு போவேன். ஓகே, இங்க என்ன வரும்னு எழுதுங்க. இங்க பாருங்க, நான் நகரத்தில் வாழ்வதற்கு பழகி விடுவேன். பழகி விடுவேன் ஃபியூச்சரை குறிக்குது. ஸோ நகரத்தில் வாழ்வதற்குங்கிறது இந்த இடத்துல வேர்ப். பழகி விடுவேன் அப்ப என்ன யூஸ் பண்ணுவீங்க? வில் யூஸ் டு. உங்களுக்கே தெரியும், அது யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. நானே பாதி ஆன்சர் சொல்லிட்டேன். ஸோ கொஞ்சம் டவுட் இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு கூட நீங்க ஆன்சர் பண்ணலாம், ஒன்றும் தப்பே இல்லை. ஓகேவா? இந்த 2 சென்டென்சஸ்க்கும் கரெக்டா ஆன்சர் எழுதி உங்களோட ஆன்சர்ஸை வந்து மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம உங்க ஃபீட்பேக்கையும் மறக்காம காமெண்ட்ல சேர்த்து சொல்லிடுங்க. ரைட்? ஓகே, நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நீங்க சூப்பரா இங்கிலீஷ்ல பேசி கலக்கலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.